மகாபாரதம் என்றாலே நமக்கெல்லாம் தெரிந்தது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர் மட்டும்தான். ஆனால் இந்த போருக்கு பின்னால் மறைக்கப்பட்ட 10 மர்மமான உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், காலப்பெட்டகத்தை திறந்து பார்ப்போம். ஒன்று. மகாபாரதத்தில் 3 பெயர்கள். மகாபாரதத்திற்கு ஆரம்பத்தில் ஜெயா, வெற்றி என்றுதான் பெயர் இருந்தது. பிறகு 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட பாரதம் ஆனது. இறுதியில் 1,00,000 ஸ்லோகங்களுடன் மகாபாரதம் என அழைக்கப்பட்டது. 2. யுதிஷ்டிரரின் பொய். தர்மமே உருவான யுதிஷ்டிரர் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் பாதி உண்மையை, அஸ்வத்தாமா அட்ஹத குஞ்சரா, அஸ்வத்தாமா என்ற யானை இறந்தது சொன்னார். அந்த ஒரு தருணத்தில் அவர் தேரின் சக்கரம் தரையை தொட்டது. அதற்கு முன்வரை தரையில் படாமல் காற்றில் மிதக்கும். 3. அபிமன்யுவின் ரகசியம். அபிமன்யு உண்மையில் ஒரு அசுரனின் அம்சம். கிருஷ்ணருக்கு இது தெரியும். அவன் போரில் கொல்லப்படாவிட்டால் பிற்காலத்தில் உலகிற்கே ஆபத்தாக மாறியிருப்பான். அதனால்தான் கிருஷ்ணர் அவனை தடுக்கவில்லை. 4. கௌரவர்கள் 100 பேர் மட்டுமல்ல. காந்தாரிக்கு பிறந்த 100 மகன்கள் மற்றும் ஒரு மகள் துச்சலை தவிர திருதராஷ்டிரருக்கு யுயுத்சு என்ற ஒரு மகனும் உண்டு. இவர் பாண்டவர்கள் பக்கம் நின்று போர் புரிந்தார். 5. சகாதேவனின் ஞானம். பாண்டு இறக்கும்போது தன் மகன்களிடம் தன் மூளையை உண்ணச் சொன்னார். சகாதேவன் மட்டுமே அதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால்தான் அவருக்கு நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தும் முன்கூட்டியே தெரியும் ஞானம் கிடைத்தது. 6. கர்ணனின் கவசம். கர்ணன் பிறக்கும்போதே கவச குண்டலத்துடன் பிறந்தான். அது இந்திரனால் தானமாக பெறப்பட்டது. ஆனால் கர்ணன் முற்பிறவியில் தம்போத்பவன் என்ற அசுரனாக இருந்து நரநாராயணர்களிடம் அர்ஜுனன் கிருஷ்ணன் தோற்றவன் என்பது பலருக்கு தெரியாது. 7. கிருஷ்ணரின் ஆயுதம். முழு பாரதப் போரிலும் கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்திருந்தார். ஆனால் பீஷ்மரின் அம்புகளால் அர்ஜுனன் நிலை குலைந்த போது ஆத்திரமடைந்த கிருஷ்ணர் தேரின் சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை கொல்லச் சென்றார். 8. பாண்டவர்களில் பிழைத்தவர். மகாபாரதப் போரின் இறுதியில் பாண்டவர்கள் 5 கிருஷ்ணரும் சாத்யகியும் மட்டுமே உயிர் பிழைத்தனர். கௌரவர்கள் தரப்பில் கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா மற்றும் கிருதவர்மா பிழைத்தனர். 9. ஸ்வர்க்கத்திற்குச் சென்ற நாய். பாண்டவர்கள் தங்கள் வாழ்வின் இறுதியில் இமயமலைக்குச் சென்றபோது தர்மர், யுதிஷ்டிரர் மட்டுமே உயிருடன் ஸ்வர்க்கத்தின் வாசல் வரை சென்றார். அவருடன் ஒரு நாய் சென்றது. அது உண்மையில் தர்மதேவனே ஆகும். 10. வேதவியாசரின் வேகம். இந்த மாபெரும் காவியத்தை வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் தன் தந்தத்தை உடைத்து எழுதினார். அப்போது ஒரு நிபந்தனை: வியாசர் சொல்லுவதை நிறுத்தக்கூடாது, விநாயகர் அர்த்தம் புரியாமல் எழுதக்கூடாது. இந்த 10 ரகசியங்களில் உங்களை வியக்க வைத்தது எது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற வரலாற்று மர்மங்களை அறிய கிணத்துக்கடவு கிரிப்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பன் ஹரி.